அதானி குழுமம் தமிழக மின் வாரியத்திற்கு விற்ற நிலக்கரி விவகாரத்திற்கு பிரதமர் மோடியின் அது இந்த மோசடியா நிலக்கரி ரேட்டை குறைச்சி விற்றுருக்காங்க. பிரதமர் மோடியின் பதில் என்ன? அது வழக்கமா இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசியில பண்ற மாதிரி அதோட கலந்து அதுல போட்டுருவான். எல்லாம் சாம்பலா தான் ஆக போகுது. ஆனா அதுல என்ன வித்தியாசம் இருக்கும்னா, தேவைப்பட்ட எதிர்பார்த்த அந்த மின் உற்பத்தி வராது. யாருக்கு நஷ்டம்? மக்கள் தான் நஷ்டம். வரி பணம். திருவள்ளுவருக்கும் தமிழக ஆளுநருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திமுக சொல்வது சரியா? 1930 வரைக்கும் தமிழ்நாடு பாடநூல் அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருந்தது? திருவள்ளுவர் காவி உடை போட்டு நெத்தியில் திருநீரிட்டு பூநூல் போட்டிருந்தார். இப்போ அவர் வெள்ளை உடை தான் போட்டார்னு திருக்குறள் எங்கேயாவது இருக்கா? இல்லை காவி உடை போடலைன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? திருவள்ளுவர் தெய்வ புலவர். அவர் ஆனால் அரசு ஆணை திருவள்ளுவர் ஓவியம் வரையப்பட்டு அங்கு இருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்வையிட்டு பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இதுதான் திருவள்ளுவர்னு அரசாணை வெளியிடப்பட்டிருக்காங்க. எப்போ வெளியிடப்பட்டது? எந்த வருஷம்? 70 கலைஞர் பீரியட்ல திருவள்ளுவர் 69ல தான் பிறந்தாரா? இல்ல அப்பதான் வாழ்க்கை முடிஞ்சுதா? அந்த விஷயம் அரசியல் இருக்காரு. அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் திருவள்ளுவர் அதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு முதல்ல கல்லுண்ணாமை, எவ்வளோ பேர் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. அப்படி ஒருத்தன் பார்த்துக்கிறான். அடுத்தது புலால் மறுத்தல், நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது. அப்புறம் சொல்லலாம், அவங்க இஷ்டம்னு சொல்லலாம். பட் அவர் எழுதியிருக்காரு திருக்குறள். அப்போ இது மாதிரி வாய்மை, வாய்மைன்னு சொல்லிட்டா முக்கால்வாசி இல்லை 90% அரசியல்வாதி அவுட்டு. எல்லாம் அவுட் ஆகி வரிசையாக எல்லாரும் அமைதியாகிட்டே வர, இந்த பக்கம் அமைதியாவது, அந்த பக்கம் அமைதியாவது, இந்த பக்கம் அமைதியாவது. கடைசியாக ஒன்று சொன்னார், பிறன்மனை விழையாமை அப்படின்னு சொன்னோன்னே மொத்தமாக சட்டமன்றமே அடங்கி போச்சு. யாருமே வாய் திறக்கல. இராணுவத்தில் உள்ள சாதாரண வீரர்கள் பொதுவாக தாழ்ந்த சாதியினராக இருப்பதாகவும் ஆணைகள் பிறப்பிக்கும் உயராதிகள் எல்லாருமே உயர் சாதியினர் என்றும் ராகுல் காந்தி கூறியிருப்பது பற்றி ராகுல் காந்தியை பற்றி நமக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயன்றது ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். நீங்கள் கூட கேள்வி கேட்டிருக்கீங்க. திருசக்தியார் இந்த வாரம் கேள்வி பதில் பகுதி 2 தொடங்குதுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ராவணா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க. முதல் கேள்வியே கொஞ்சம் இதுவாக இருக்கு. வெள்ளைசாமி கரூர்ல இருந்து கேட்டிருக்கிறாரு. சரிங்க. ராவணன் சீதையை கடத்தும் போது காவி உடை அணிந்துதான் ஏமாற்றினார் என்று மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் படோலே மோடியை பழித்திருக்கிறாரே. ஆமா, இப்போ தேசிய பிரச்சனை. அது மோடி ராமர் கோயில் அயோத்தியான்னு அவர் ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எதிரில் பண்ணணும்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அப்போ உடனே ராவணன் சீதையை அந்த கண்ணதாசன் கூட எழுதினார், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை எங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையேன்னு. எங்கேயும் வெளியே போவானா, இருந்தாலும் ராவணன் ஏதாவது வம்பு பண்ணிடுவான், சுருப்பனுங்க இப்போ தான் போனான், இந்த பிரச்சனையாச்சு, ஒரு கோடு போட்டு போனார். அந்த கோடு உள்ள வரைக்கும் யாரும் உள்ளே தாண்டி வர முடியாது, அதை தாண்டி வந்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அந்த சமயத்தில் தான் இந்த மாரிசன் ஏதோ ஒரு மாயமான் அவர் தேடி போயிட்டார். அப்போ தான் அந்த கோடு போட்டார். ராவணன் ஒரு காவி உடை, ஏன்னா காவி உடைன்னா அந்த காலத்தில் துறவிகள். ஏன்னா ராவணன் காவி உடை அணிஞ்சானோன்னா உடனே நம்ம ராவணனை பிஜேபிலேயோ ஆர்எஸ்எஸ்லேயோ மெம்பர் ஆக்கிய கொடுக்கூடாது. அந்த காலத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லை. அதனால் அவர் துறவின்ற ஒரு துறவி வேஷத்தில் அவர் சீதையை தூக்கிட்டு பண்ணார். ராவணனுக்கு எவ்வளோ தலை? 10 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பெரிய விஷயம்? ஒரே ஒரு தலை உள்ள சீதையை, அதாவது 10 தலை உள்ள ராவணன் சீதையை கடத்திட்டு போனாராம் காவி வேஷத்துல. எந்த காவி உடையுமே போடாமல் ஒரு தலை உள்ள இந்த ராவணன் ராமரையே கடத்திக்கிட்டு வந்திருக்காரு. நீங்க இங்க வரீங்க. ராமனையே கடத்திக்கிட்டு வந்திருக்காரு காவி உடை போடாமலேயே. அவரு 10 தலை ஒரு தலை. இப்ப எந்த ராவண வலிமை?
என்னை பொறுத்த வரைக்கும் 10 தலையில் வந்து காவி உடை போட்டு தான் அவர் வந்தார். காவி உடை போடாமையே சீதையை மட்டும் இல்லை ராமரையே கடத்திட்டு வந்திருக்காரு. இந்த ராவணன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வலிமை மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சரி, நீலகண்டன் பாலக்காடு. அதானி குழுமம் தமிழக மின் வாரியத்திற்கு விற்ற நிலக்கரி விவகாரத்திற்கு பிரதமர் மோடியின் அது இந்த மோசடியா நிலக்கரி ரேட்டை குறைச்சி விற்றுருக்காங்க. பிரதமர் மோடியின் பதில் என்ன? இல்லை, முதல்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த நிலக்கரியை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் 5 நிலக்கரி சுரங்கங்களை வந்து இந்தோனேஷியாவில் நடத்திக்கிட்டு இருந்தேன். பல பேருக்கு பெரிய பெரிய குழுமங்களுக்கு நிலக்கரி சுரங்கம் வந்து லைசன்ஸ் வாங்கி டெவலப் பண்ணி நான் அவங்களுக்கு விற்றுருக்கிறேன் வியாபாரமாக. அது ரைட். ஏதோ எனக்கு ஓரளவுக்கு நிலக்கரியை பற்றி தெரியும். அப்போவே என்னை வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் என்னை தொடர்பு கொண்டு நிலக்கரி ஏற்றுமதி பண்ணணும்னு சொன்னாங்க. அது சொன்னேன். எனக்கு இந்த ஆட்சி ஒரு தடவை மாறும்போது சிபிஐயில் போய் என்னால் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, உங்கள் வியாபாரமே எனக்கு வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். தமிழ்நாடு ஏன்னா நம்ம வேற மகாராஷ்டிரா வேற ஊர்னா அந்த ஊருக்கு நம்ம போக வேணான்னு முடிவு பண்ணலாம். அது குஜராத்துனா குஜராத்துக்கு இல்லை ராஜஸ்தானுக்கு போக வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு நான் வந்து வராமல் என்ன பண்ண முடியும்? எனக்கு இதான் ஊர், நான் இங்கே தான் வந்தாகணும், எதுக்கான அவசியம் வம்புன்னு இருந்தேன். இந்த நிலக்கரியை பற்றி தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதானி வந்து மோசடி பண்ணாங்கன்றது இது நிரூபிக்கப்பட வேண்டியது வழக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கு. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கேலரிக் வேல்யூன்னு சொல்லுவோம். அதோடைய நிலக்கரியோட தரம் வந்து கேலரிக் வேல்யூ 3300 கேலரிக் வேல்யூ ஜிசிவி உள்ளதை 6000க்கு மேலே இருந்தால் தான் அது உயர் ரகம். இப்போ நீங்கள் அரிசியிலேயே உயர் ரகம், இப்போ கொஞ்சம் சாதாரண ரகம்னு ஒரு பொருள்லேயும் ஒரு இது வித்தியாசம் இருக்கு இல்லையா? தங்கத்தில் நீங்கள் 22 கேரட்டும் இருக்குது, 14 கேரட்டும் இருக்குது. 14 கேரட்டு 22 கேரட்டுன்னு சொல்லி விற்றா அது மோசடி தானே. அந்த மாதிரி லோ குவாலிட்டி கோலை அது 3300ன்றது சும்மா அது கிட்டத்தட்ட சாம்பல் மாதிரி தான் இருக்கும். அது கறின்றது பேருக்கு தான் பார்க்குறதுக்கு கறியை தவிர அது கிட்டத்தட்ட சாம்பல் தான். அது அதுக்கான அந்த எரி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 6000க்கு மேலே இருந்தால் தான் இந்த மின் உற்பத்திக்கு அது பயன்படும். மின் உற்பத்திக்கு பயன்படக்கூடியது 6000 கேலரிக் வேல்யூ மேலே இருக்கணும். 6000 கேலரிக் வேல்யூன்னு சொல்லி விற்றுட்டாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல. நமக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு லீவு அப்படின்னா உடனே வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம். டாக்டர் வந்து ஏதோ வாங்கிட்டு கொடுக்குற டாக்டர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு இன்டர்நேஷ்னல் அந்த சர்டிஃபைங் ஏஜென்சி இருக்குது. அங்கே இருக்கிறவனும் மனுஷன் தானே. அவனுக்கு வேண்டிய காசை கொடுத்தா அவன் வந்து 3300 கேலரிக் வேல்யூவை வந்து 6300ன்னு ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் மாற்றி போனால் போதும்னு பார்த்துட்டு காசை வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். பண்ணாங்களா இல்லையா நம்ம அதுக்குள்ளே தெரியாது. என்னன்னால் இதுக்கு மோடி என்ன பதில் சொல்லுவார்னு கேட்டா, மோடி தமிழக மின் வாரியத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க, ஏற்கனவே வழக்கு இங்கேயும் இருக்குதே. மோடி பதில்லாம் சொல்ல மாட்டாரு. ஒரு காலத்துல அந்த இவரு அந்த ஷேக் முகமதுன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தாரு, கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி மோடி வந்து கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, இந்த அதானி குழுமம் இப்படி மோசடியாக விற்றதாக சொல்லப்படுவது அப்ப இருந்தது இங்கே அதிமுக அரசு. இது 2012-13 நடந்தது. அதாவது மன்மோகன் சிங் யூபிஏ அரசு. 2014 பிப்ரவரியில் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் இதை பற்றி முதல்ல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பத்திரிகை இதில் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வழக்காயிடுச்சு. மே மாதம் தான் எலெக்ஷன் நடந்து மோடி பிரதமராக வராரு, பிஜேபி வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே செய்தி வந்துடுச்சு. நடந்தது 2012-13. அப்போ அங்கே வந்து யூபிஏ காங்கிரஸ் கூட்டணி அரசு, இங்கே வந்து அதிமுக அரசு. இப்போ இதை விட்டுட்டு மோடி என்ன பதில் சொல்லுவார்? சந்தோஷமா இருப்பாரு, நல்லா மாட்டினானுங்க. இதுல இன்னொரு விஷயம், அண்ணாமலை செட்டியாருடைய வளர்ப்பு மகன் ஐயப்பன் இருக்கிறார்ல, தெரியும். அவர் நிலக்கரி தமிழ்நாடு அரசு மின்வாரியத்துக்கு வாங்கினது இப்படி இதே போலதான் நடந்திருந்தது அப்படின்னு ஒரு புகார் ஓடி இல்லைங்க. இது வந்து நான் அந்த துறையில கிட்டத்தட்ட பல வருடங்கள் 13 வருடங்கள் இருந்ததுனால எனக்கு தெரியும். இதில் நிறைய மோசடி நடப்பதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தரம் வந்து வித்தியாசம்.
நிலக்கரி அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லை. இதோடைய தரம் வந்து வேறு வேறு 3300 இருக்கலாம், 4500 இருக்கலாம், 6000 இருக்கலாம், 6500 இருக்கலாம். 6500 ஒரு வேலை, 3500 வேலை, ரெண்டையும் எப்படி? அதான் சொன்னேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 14 கேரட் தங்கத்தை கொடுத்துட்டு 24 கேரட்னும் 22 கேரட்னும் சொன்னால் எப்படி இந்த விலையில்? இவ்வளோதான் விஷயம். இதை வந்து இது வந்து எல்லா பீரியட்லையும் நடந்திருக்கு. நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து நிறைய தகவல்கள் தெரியும் அந்த துறையில் இருந்ததுனால, எத்தனை சிபிஐ கேஸு யார் யார் பேரில் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். அந்த வகையில் சொல்கிறேன். அதிமுக அரசு அதாவது பீரியட்லேயும் இந்த ஊழல் அல்லது மோசடி நடந்திருக்கிறது. திமுக பீரியட்லேயும் இது நடந்திருக்கிறது. அதில் ஒரு பெரிய தமாஷு, நம்ம பேர் சொல்லக்கூடாது, அதானியை பற்றி பேசலை, வேற ஒரு கம்பெனி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். அவங்க வந்து திமுக பீரியட்லேயும் அவங்க தான் சப்ளை, அதிமுக பீரியட்லேயும் அவங்க தான் சப்ளை. ஊழல் மாறலை, மோசடி மாறலை, செய்கிறவன் மாறலை, ஆட்சி தான் மாற்றம். இவங்க வரும்போது இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இதை விற்றுட்டு போனாங்க, இந்த மோசடி நடைபெற்றது. அந்த பக்கம் அவங்க வரும்போது அதே கம்பெனியை யூஸ் பண்ணி, இப்போ இந்த கான்ட்ராக்டரில் வரலையா, அதிமுகவில் வந்து பீரியடில் கான்ட்ராக்ட் எடுத்து பாலம் உடஞ்சி போய் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட் பண்ணவொன்னு அதுலேருந்து மெதுவாக ரிமூவ் பண்ணி திருப்பி அவனுக்கு திமுக பீரியடில் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் கான்ட்ராக்டில் எப்படி ஊழலோ அதே மாதிரி இந்த நிலக்கரியில் ஊழல். இது திமுக அதிமுக இரண்டு அரசும், நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுகிறோம். மற்ற மாநிலங்களெல்லாம் அப்படிலாம் நடக்கவே இல்லையான்னா அந்த மாநிலங்களையும் நடக்கும். அங்கே உள்ளே போய் பார்த்தா தெரியும். எம்எம்டிசி வந்து சப்ளை பண்ண கோல்லையே பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் சொல்கிறது மத்திய அரசு சப்ளை பண்ண கோல்லையே பிரச்சனை இருந்திருக்கு. ஏன்னா மத்திய அரசுனா நீங்கள் வந்து மத்திய அரசில் மேலே இருக்கிறவர் போய் வந்து அங்கே போய் நின்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஊழல் இல்லாமல் இங்கே ஒரு அதிகாரி அதை நிலக்கரி வருது இல்லையா, இங்கே 3300 தான் அதோடைய தரம் அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்குறவன் தமிழ்நாடு அரசு, மின் வாரியம், அங்கே அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவன் அதுக்குன்னு ஒரு லேப் இருக்கு, அங்கே அவன் டெஸ்ட் பண்ணணும். இது 3300 தான் இருக்கு, 6000க்கு மேலே இல்லைன்னா இதை ரிஜெக்ட் பண்ணணும். அதானி தான் வித்தாரு அப்படின்னா அதானிக்கு ஒன்றும் பணம் கொடுக்கக்கூடாது, இல்லை கொடுத்துருந்தா அவங்க வழக்கு போட்டு திரும்பி வாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க, அந்த விலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நிலக்கரி அவர்களுக்கு பயனே படாது. இந்த லோ குவாலிட்டி நிலக்கரி வந்து இவங்க மின் தயாரிப்புக்கு பயன்படாது. என்ன பண்ணுவான், கொஞ்சம் வாங்குவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6000க்கு மேலே உள்ள அந்த சரியான ரகத்தில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வழக்கமாக இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசியில் பண்ணுற மாதிரி அதோட கலந்து அதில் போட்டுருவான். எல்லாம் சாம்பலாக தான் ஆக போகுது. ஆனால் அதில் என்ன வித்தியாசம் இருக்கும்னா தேவைப்பட்ட எதிர்பார்த்த அந்த மின் உற்பத்தி வராது. யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். வரி பணம். நீங்க 52,000 கோடிக்கு தமிழ்நாடு அரசு வந்து மொத்தம் வந்து இதை வருது அவங்களுடைய மின்சார செலவு, அதில் வந்து 20,000 கோடி 22,000 கோடி தான் அவங்க வந்து மின் உற்பத்தி பண்ணுறாங்க. மிச்சத்தெல்லாம் வெளியில் வாங்குறாங்கன்னா மின் உற்பத்தியில் என்ன ப்ராப்ளமோ அதுதான் அதோடைய ரா மெட்டீரியல், அதற்கான மூலப்பொருள்லையும் அதே பிரச்சனை. அங்கே வந்து என்ன பிரச்சனை, வெளியிலேருந்து வாங்கும்போது கமிஷன். நான் திமுக அதிமுக பொதுவாக சொல்கிறேன், வேறு மாநிலங்களையும் இது நடக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த மின் உற்பத்தியில் இருக்கும். இந்த யோக்கியமற்ற தனத்தை இந்த ஃப்ராடு தனத்தெல்லாம் குறைச்சாவே உங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு இவ்வளோ மின்சார கட்டணம் உயர்வே வேண்டியதில்லை, தேவையே இல்லை, லாபத்திலேயே நல்லா போயிட்டு இருக்கோம். இல்லை இலவசமாகவே கூட கொடுக்கலாம். ஆமாம், ஏன் இவ்வளோ இன்சப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க சுருட்டிட்டு போகிறதுக்கு மக்கள் வரி பணத்தில் அப்பப்போ மின் கட்டணம் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், 5 தடவை உயர்த்துவாங்க, 4 தடவை உயர்த்துவாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மட்டும் அட்டையை பிடிச்சி நிற்போம் ஏற்றக்கூடாதுன்னு, ஆளுங்கட்சியாக. சரிங்க, இப்போ என்ன ஆகிடு போகுதுங்க, 2026 ஆட்சியே மாற்றம் தெரியாது, மாறலாம் மாறாமல் இருக்கலாம். மாறிடுச்சுன்னா யார் வர போகிறாங்க, யாரோ வர போகிறாங்க, அவங்களும் அப்படி தான் அவங்க அதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது அவன் பண்ணலைன்னா கூட இந்த அதிகாரி சார் இது வந்து இப்படி தான் சார் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருவான், அது பண்ணிட்டு போடுறாங்க. அப்போ வந்து இங்கேருந்து ஒரு 4 பேர் வந்து இங்கேருந்து கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்துட போகிறாங்க. இவ்வளோ தானே நடக்க போகுது. நல்லது, நீங்கள் நானும் இதே மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நூற்றாண்டானாலும் நம்ம வேலை தான். மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கம், திருவள்ளுவருக்கும் தமிழக ஆளுநருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திமுக சொல்வது சரியா? முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்தார்,
தெய்வப்புலவர் என்று பெயர் பெற்றார். அவருடைய திருக்குறள் 26 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. அதே சமயம் அது உலக பொதுமறைன்னு சொல்றது காரணம் இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்லை, இது உலகத்துக்கே பொருந்தும். அதாவது அதில் இல்லாத ஒரு தத்துவமே இல்லை. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் அதில் விடை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருவள்ளுவரை யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம். சரி, இப்போ பீகாரிலிருந்து வந்த ஆளுநர் உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்படுறப்ப உலகத்துல எல்லா மொழியினரும் அதை கொண்டாடலாம், தப்பு இல்லை. கொண்டாடலாம், தப்பு இல்லை. இப்போ நீங்க பிரேசில்ல, பிரான்ஸ்ல, ஹங்கேரியில, சுவிட்சர்லாந்துல திருவள்ளுவருக்கு சிலை வச்சிருக்காங்க. இந்த நாடெல்லாம் திருவள்ளுவருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்த நாடா? அவருக்கு அப்ப இந்த மாதிரிலாம் அந்த நாடெல்லாம் அப்ப இருந்துதானே தெரியாது. அந்த நாடே அப்ப அந்த பேர்ல இருந்துச்சான்னு தெரியாது. இவர்கள்லாம் திருவள்ளுவருடைய பெருமை தெரிந்து, ஏன்னா எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால பண்ணிருக்காங்க. ஆளுநர் அந்த விழாவை கொண்டாடாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் பீகார்காரரு, அவரா இவரா அப்படின்னு நம்ம அதெல்லாம் பார்க்காம, யாரோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வந்த ஒரு மாநிலத்தவர் திருவள்ளுவரை கொண்டாடுகிறார் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு விட்டுற வேண்டியதானே. திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன தொடர்புன்னு டி.கே. இளங்கோவன் பேசுகிறாரு, இன்னொரு அமைச்சர் ரகுபதியார் யாரோ பேசியிருக்காங்க, 2 பேர் பேசியிருக்காங்க. திருவள்ளுவரை அவர் வாழ்த்துறாரு. அவர் தான் திருவள்ளுவரை விமர்சனம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கோபம் வரலாம், ஒரு தமிழ் புலவரை. அவர் வாழ்த்துறாரு. சரி, வாழ்த்துங்க. நீங்க காவி உடைய போட்டு வாழ்த்துறது எப்படி சரியான கேள்விதான் பிரச்சனையா இருக்கு. 1930 வரைக்கும் தமிழ்நாடு பாடநூல் அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல எப்படி இருந்தது? திருவள்ளுவர் காவி உடை போட்டு நெத்தியில திருநீரிட்டு பூணூல் போட்டிருந்தாரு. பூணூல் போட்டதுனால அவர் ஐயரு, பூணூல் போட்டவங்க எல்லாருமே ஐயருன்னு தவறான திராவிட கருத்திலிருந்து வெளியில வாங்க தயவு பண்ணி. ஆசாரின்னா விஸ்வகர்மாக போடுவாங்க, செட்டியார் போடுவாங்க. வள்ளுவர் அப்படிங்கிறது ஜோசியம் சொல்ற ஒரு வள்ளுவர் பறையர் சமூகம். அந்த வள்ளுவராக இருக்கிறவங்க அந்த எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு திறனும் அந்த பழக்கத்திலும் வந்தவர்கள். இவர் வள்ளுவ சாதி. வள்ளுவர்களும் பூணூல் போடுவார்கள். ஸோ அப்போ திருவள்ளுவர் அந்த வள்ளுவ சாதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கு நம்ம மயிலாப்பூரையே மாம்பழத்தையே நினைச்சக்கூடாது எல்லா விஷயத்திலையும். மயிலாப்பூரில் திருவள்ளுவர் பிறந்தாருன்றதுக்காக இன்னைக்கு மயிலாப்பூரில் பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே திருவள்ளுவர் பூணல் போட்டு அப்போ அந்த பூணல் போடக்கூடாது. அது தப்பு. கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம் இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருவள்ளுவர் அந்த பக்கம் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் போனால் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு போய் நான் திராவிடன்னு சொல்லிட்டு அவர் தலைமுடியை கட் பண்ணுவீங்க. இது தப்பு. நான் சொல்றது திருவள்ளுவர் உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டியவர். ஒரு 2015 என்னமோ தருண் விஜய்னு ஒரு பிஜேபியில் ஒரு எம்பி இருந்தார். அப்போ ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு தூள் கிளப்பிட்டு இருந்தார். அவர் தான் இதில் ஹரித்வாரில் அப்புறம் இன்னும் பெங்களூர்லலாம் போய் அவர் இவர் பீகார் இல்லை, உத்தரகண்ட். அவர் உத்தரகண்டுடைய பிஜேபி எம்பி தருண் விஜய்னு. இங்கே எப்போ வந்தாலும் திருவள்ளுவரை பற்றி பேசுவார். திருவள்ளுவர் விழா, திருவள்ளுவர் வச்சு திருக்குறளை பற்றி பேசுவார். அங்கே உத்தரகண்டில் போய் திருவள்ளுவர் மையம்னு ஒன்று ஆரம்பித்து திருக்குறளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சார். இவர் யார்? வடநாட்டவர், உத்தரகண்டை சேர்ந்தவர், தமிழ் மொழி தாய்மொழி இல்லாதவர். இவர் வச்சார். நீங்கள் திருவள்ளுவருக்கும் இவருக்கும் என்ன திருவள்ளுவர் திருப்பயணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்ம இந்த பாத யாத்திரை மாதிரி கொஞ்சம் போனார். இது எதுக்காகனா திருவள்ளுவர் அல்லது திருக்குறளை இன்னும் கொஞ்சம் மற்றவர்களுக்கு வடநாட்டில் அறிமுகம் பண்ணணும். என்ன தப்பு? அவர் பிஜேபி எம்பியாக இருந்தால் என்ன, உத்தரகண்டுக்காரராக இருந்தால் என்ன? நான் என்ன கேட்குறேன், ஜியு போப்புன்னு ஒருத்தர் வந்தார், இத்தாலியிலேருந்து வந்தார், ஐரோப்பாலேருந்து வந்தார். கால்டுவெல்னு ஒருத்தர் வந்தார். அவர்லாம் கேட்கல. ஜியு போப் திருக்குறளுக்கு உரை எழுதினாரு. அப்போ அதை கேட்டிங்களா நீங்கள்? இத்தாலியனுக்கும் அதாவது ஐரோப்பியனான ஜியு போப்புக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோமா? இன்னைக்கு பீகார்லேருந்து அவர் இந்த மாதிரிலாம் காவியை மாத்தலையே. ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் ஒளிபரப்ப தயாரா? ஜியு போப் எழுதின ஆங்கில நூலில் அட்டப்படத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் போட்டிருக்காரு.
எந்த ஜீவ போக்கு வண்ண உடை இருந்ததா அந்த காலகட்டத்துல? கலர் வந்து இருந்ததா? இருந்தது இல்லீங்களே. இருந்தது. அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் தானே? இல்ல, அந்த அந்த புத்தகத்துடைய அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவருடைய அந்த வாசகங்களோட அவர் வந்து திருவள்ளுவரத்தை ஒன்றும் தப்பா எழுதல. இல்ல எது அதாவது சொல்றேன். ஏன் வண்ணம் ஏங்க வண்ணத்துல வந்து ஒரு பெயிண்டிங் ராஜராஜ சோழன் சொல்லி அந்த காலத்துல ஒரு பெயிண்டிங் வந்தா இன்னைக்கும் வந்து பல கோயில்களுக்கு போய் பாருங்க. நான் சொல்றது அச்சில வண்ணத்துல வந்திருந்ததா? கால்டுவெல்ல அந்த ஆய்வு சொல்லியிருப்ப அந்த காலகட்டத்துல அந்த புத்தகத்துல இந்த மாதிரி வந்திருக்குதா வண்ணத்துலன்னு கேட்கறேன். சரி, இப்போ அவர் வந்து வெள்ளை உடை தான் போட்டார்னு திருக்குறள் எங்கேயாவது இருக்கா? இல்ல காவி உடை போடலைன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? திருவள்ளுவர் தெய்வ புலவர். அவர் வந்து ஆனா வந்து அரசு ஆணை திருவள்ளுவர் ஓவியம் வரையப்பட்டு அன்று இருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்வையிட்டு பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இதுதான் திருவள்ளுவர்னு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறப்ப எப்ப வெளியிடப்பட்டது? வெளியிட்டிருக்கு எந்த வருஷம்? 70 கலைஞர் பீரியட்ல வந்து. திருவள்ளுவர் வந்து 69ல தான் பிறந்தாரா இல்ல அப்பதான் வாழ்க்கை முடிஞ்சதா? அந்த விஷயத்தை எடுத்து ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறப்ப அரசாணைக்கு எதிராக அரசாணை நீங்க அரசாணை வந்து எவ்வளவு அரசாணை வெளியிட்டு கட்டிப்புடின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கண்டக்டரும் அது கூட அவர் அரசாணை போடுவாங்க. கண்டக்டர் வந்து அவங்க தகராறாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் பஸ் வந்து நீ வந்து ஏன் வந்து இங்கே நிற்கலை, ஏன் ரெட் லைட் தாங்கன்னு சொல்லி இது போட்டாங்க. இப்போ 2 பேர் கட்டி பிடிச்சதுனால அந்த விதிமுறை வந்து மீறினது சரியா போச்சா? நீங்கள் அரசு ஆணை நீங்கள் என்ன வேணால் போடுவீங்க. அந்தந்த அரசு இந்த அரசாணை இந்த அரசு போடுமானே அடுத்த அரசு ரத்து செய்யலாம். அப்படியே விட்டுறலாம், இல்ல ரத்து கூட செய்யலாம். ரத்து செய்ததெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ இதே வந்து பரத முனிவருக்கு வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து ஒரு இது கிரீன்வேஸ் ரோட்ல ஒரு நிலம் கொடுத்தாரு. பரத முனிவர்ன்றது பரதநாட்டியத்துடைய மூல காரணமா இருந்தவர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கிரீன்வேஸ்ல எம்ஜிஆர் இருக்கும்போது கொடுத்தாரு. மறுபடியும் திமுக ஆட்சி வந்தோடனே அதை ரத்து பண்ணிடுச்சு. மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஆட்சி, அதான் அதிமுக ஆட்சி வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து அங்கே இங்கே ஓஎம்ஆரில் கொடுத்தாங்க. மறுபடியும் அப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே ரத்து பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது வந்து ஆட்சிகள் கட்சி அடிப்படையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து மாற்றினது. நீங்கள் அதே மாதிரி தான் வந்து திருவள்ளுவர் வந்து அதாவது தமிழ் புத்தாண்டுன்னா நீங்கள் அரசாணை போட்டிருக்கிறதுனால அது அரசாணைனா அதுக்கு முன்னால் வந்து எத்தனையோ உங்கள் புறநானூறு சங்க இலக்கியத்திலலாம் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து சித்திரை திருவிழா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து இருக்குது. தப்பா நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு அரசாணை போட்டதுனால வந்து அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அரசாணை சங்க இலக்கியங்களெல்லாம் வந்து சித்திரை திருவிழா தான் வந்து தமிழ் புத்தாண்டு. ஏன்னா அது வந்து கிரக அடிப்படை, நவகிரகங்கள். தமிழ் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பகுத்தறிவுன்னு சொன்னீங்கன்னா சிவாலயங்களில் வந்து 276 சிவாலயங்கள் இந்தியாவில் புகழ்பெற்றது இருந்ததுன்னா அதில் 200க்கு மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 108 திவ்ய தேசம் வைணவ தேசம்னு சொன்னால் அதில் 96 தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தேவி அதாவது சக்திக்கு கோயில்னு பார்த்தா அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முருகன் அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லை, எல்லா விதமான, நான் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா சைவம், வைணவம், கௌமாரம், அதுக்கப்புறம் கணாபத்தியம்னா பிள்ளையார் கணபதி, அப்புறம் சௌரம் சூரியனை வழிபடுவது. சூரியனை வழிபடும் பொங்கல் எங்கே கொண்டாடுறாங்க? மற்ற இடங்களில் கொண்டாடலாம், தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் சாக்தம் சக்தியை வழங்குவது. நம்ம எல்லாம் அம்மன் கோயில் வேப்ப மரம் பூரா நம்ம அப்பா அம்மனை வந்து நம்ம பாவிச்சு பண்ணுறோம். அப்போது இது இங்கே பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே வந்து அப்படி இருக்குது. அப்போ அதில் வந்து நவகிரகங்களுடைய அந்த கோள்களுடைய இடத்தை வச்சு தான் பெருசாக பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சவன் யாரோன்றான், புவியீர்ப்பு திசை கண்டுபிடிச்சவன் ஈன்ஸ்டீன்னு சொல்லும்போது இன்றைக்கி ஹார்வார்டு பல்கலைக்கழகத்துலேருந்து என்ன சொல்கிறான்னா, ஈன்ஸ்டீன் வந்து இங்கிருந்து கானாடான்னு ஒரு ரிஷி ஒருத்தர் இங்கே வந்து அவர் ஈன்ஸ்டீன் பிறக்கிறதுக்கு எவ்வளோ நூற்றாண்டுகள் முன்னால் கண்டுபிடிச்ச விஷயத்த திருடிட்டு போய் ஈன்ஸ்டீன் வெளியில் போட்டாருன்னு நம்ம சொல்லலை. வெள்ளக்காரன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் அவன் வெளியிட்டிருக்கான் அதிகாரப்பூர்வமாக. ஸோ இங்கேருந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்தோ இல்லை பாரதத்திலிருந்தோ எடுக்கப்பட்டு போயிருக்கு. இதிலெல்லாம் சொல்லக்கூடியது சித்திரை. கலைஞர் வந்து ஐயா வந்து என்ன பண்ணார், இல்லை அவர் வந்து நீங்கள் வந்து இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னா மாற்றி ஒன்று பண்ணணுன்றதுக்கு தை மாதம் 2ஆம் தேதி தான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது தை மாதம் வந்து என்ன மாட்டு பொங்கல்னு சொல்கிறாங்க. டப்புன்னு அதை வந்து திருவள்ளுவர் தினம்னு மாற்றிட்டார். அப்போது நீங்கள் புத்தாண்டையும் வந்து மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து சரி. அப்போ அரசாணை போட்டதுனால புத்தாண்டு மாறிடுச்சா?
இப்போ எங்கள் வீட்டில் சித்திரை வந்து அந்த ஏப்ரல் 14 அதை ஒட்டி வரக்கூடிய அந்த சித்திரை திருவிழா தான் நாங்கள் வந்து புது விழா வந்துடுவோம். நாங்கள் ஜீவோவை பார்த்து பயந்துருவோமா? நான் மட்டும் இல்லை, இதை கடைப்பிடிப்பவர்கள் அரசு வந்து சொல்லுது. இன்னும் ரெண்டு தரப்பா வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு அரசாணை வந்து தீபாவளி வந்து ஜனவரி மாதம் கொண்டாடணும்னு போட்டால், தீபாவளினா நான் ஜனவரி மாதமாக கொண்டாடுவேன் மாட்டேன். அதே அக்டோபரோ நவம்பரோ எப்போ வருதோ அப்போ தான் கொண்டாடுவேன். அரசாணை போட்டுடுச்சு அதனால அதுதான் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் என்ன கேட்குறேன், திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்களா? நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். திருவள்ளுவர் வந்து என்னென்னமோ 133 அதிகாரம் எழுதியிருக்காரு. அதில் வந்து கல் உண்ணாமை எழுதியிருக்காரு, புலால் உண்ணா. இது வந்து இதை சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன், மிச்சத்தை நீங்களே புரிஞ்சுங்க. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் பற்றி ஒரு மேட்ரு வருது. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் பேர் வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான், இன்னும் அவர் அரசியலில் இருக்கார். அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் வந்து திருவள்ளுவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து திருவள்ளுவரை பற்றி இவ்வளோலாம் பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் திருக்குறளில் இருக்க மாதிரி வாழ்க்கையை அனுசரித்து அந்த மாதிரி அதை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, முதல்ல கல்லுண்ணாமை எவ்வளோ பேர் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. அப்படி ஒருத்தன் பார்த்துக்கிறான். அடுத்தது புலால் மறுத்தல், நான் வெஜிடேரியன் சாப்பிடுது. நீங்கள் அப்புறம் சொல்லலாம், அவங்க இஷ்டம்னு சொல்லலாம், பட் அவர் எழுதியிருக்கார் திருக்குறள். அப்போ இது மாதிரி வாய்மை, இந்த வாய்மைன்னு சொல்லிட்டா முக்கால்வாசி இல்லை 90% அரசியல்வாதி அவுட்டு. எல்லாம் அவுட் ஆகி வரிசையாக எல்லாரும் அமைதியாகிட்டே வர, இந்த பக்கம் அமைதியாவது, அந்த பக்கம் அமைதியாவது, இந்த பக்கம் அமைதியாவது. கடைசியாக ஒன்று சொன்னார், பிறன்மனை விழையாமை அப்படின்னு சொன்னோன்னே மொத்தமாக சட்டமன்றமே அடங்கி போச்சு, யாருமே வாய் திறக்கல. பிறன்மனை ஊராம் கொண்டாட்டிய ஆட்டை போடாதே, நோக்காமை, ஆட்டை போடாமை. இப்படி திருவள்ளுவருக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்களே, ஜியு போப்பை கேட்கல. அதெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க. பரிமேலழகர்லேருந்து இன்னைக்கு நமக்கு சமீபத்தில் சாலமன் பாப்பையா வரைக்கும், மூவர்தாசனார் எல்லாரும் எழுதியிருக்காங்க, கலைஞரை எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் யார் யாருக்கு திருவள்ளுவரோட எவ்வளவு தூரம் தொடர்பு, அந்த அவர் சொல்வதில் இவர்களுக்கு வந்து இவர்களுடைய வாழ்க்கை முறையில் அதை எவ்வளவு தூரம் கடைபிடித்தார்கள்னு யார் யாரெல்லாம் உரை எழுதினாங்களோ எல்லாரையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துங்க, என்கிட்ட சொல்ல வேணாம். நீங்கள் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த திருவள்ளுவரை பற்றி நீங்கள் உரை எழுதுறீங்க. ஆளுநருக்கு என்ன சம்மந்தம்னா, ஆளுநர் என்ன பண்ணார், ஒரு விழா கூட்டினார், திருவள்ளுவர் வந்து நல்ல மனுஷன், அவர் வந்து தெய்வ புலவர், அவருடைய விஷயம் பல விஷயம் சொன்னார். அதை ஒரு தமிழரை பற்றி பீகாரில் இருந்து வந்தவர் வந்து பெருமையாக சொன்னார் என்று நீங்கள் திருவள்ளுவரை நினைத்து பெருமைப்படுவதா? உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க பாருங்க. உங்களுக்கு பிறன்மனை விழையாமை அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அவ்வளவு சம்பந்தம் இருக்கும் பொழுது ஏன் ஆளுநருக்கு இருக்கக்கூடாது? நான் எந்த ஆளுநரை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. இந்த ஆளுநர்ல எந்த இப்போ பிரதமர் பேசுறாரு, யாரோ ஒரு தருண் விஜய் பேசினாரு. ஏன்னா ஹங்கேரி, பிரேசில், எங்கே சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் கொண்டு போய் வந்து திருவள்ளுவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சும்மா கேள்வி கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வேடவேந்தன் வாழப்பாடி. சரி, இராணுவத்தில் உள்ள சாதாரண வீரர்கள் பொதுவாக தாழ்ந்த சாதியினராக இருப்பதாகவும், ஆணைகள் பிறப்பிக்கும் உயராதிகள் எல்லாருமே உயர் சாதியினர் என்றும் ராகுல் காந்தி கூறியிருப்பது பற்றி திரிசக்தியார் பதில் என்ன? ராகுல் காந்தியை பற்றி நமக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயன்றது ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். நீங்கள் கூட கேள்வி கேட்டிருக்கீங்க, ராகுல் காந்தி பேரில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாசம் ஏன் வருதுன்னு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம். எவ்வளவோ பெணாத்தல்ல இது ஒரு பெணாத்தல். அதாவது இராணுவங்கிறது ஒரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தேசிய பாதுகாப்பு. நம்ம இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிம்மதியாக இருக்கோம்னா எல்லையில் அவங்க வந்து உயிரை பணயம் வைத்து அவர்கள் பாதுகாக்கிற, அவனுக்கு வந்து அவன் தூக்கிட்டு போகிற அந்த இதெல்லாம் கூட மலை மேலே ஏறும்போது அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகிறான், தண்ணியை தூக்கிட்டு போகிறான், சாப்பாடை தூக்கிட்டு போகிறான், அந்த பூட்ஸை போட்டுக்கிட்டு பாறையிலையும் பனி பாறையிலையும் வந்து இருக்கான். அவனை போய் நீ வந்து உனக்கு மேலே இருக்கிறவன்லாம் உயர் சாதி, கீழே சண்டை போடுறவன்லாம் வந்து தாழ்ந்த சாதின்னா, சரி இது
முதல்ல இது வந்து இராணுவத்தை சாதி ரீதியாகவோ மத ஏன் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வேறு மதங்களை சேர்ந்தவர்களோ வந்து நம்ம இராணுவத்தில் வந்து நம்ம தேசத்துக்காக உயிரை கொடுக்கவில்லையா? அந்த இடத்துல இராணுவம் இந்திய தேசியம்ங்கிறது தான் இருந்ததே தவிர அவன் இந்து கிறிஸ்தவன் வந்து இஸ்லாமியரோ இல்லை சாதி ரீதியாவோ எந்த சாதியும் இல்லை. அப்படி பார்க்க போனா தெரிஞ்ச நிறைய ராணுவ அதிகாரிகள் வந்து நான் பிராமின் குறிப்பா இருந்திருக்காங்க, அந்த தாழ்ந்த சாதின்றதுல இருந்து இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இல்ல இது வந்து சும்மா இந்த மக்களை இந்த சாதியத்தை தூண்டி விடுவது அவருக்கு தெரியல போல இருக்கு. அந்த பாகிஸ்தானில் வந்து அந்த ஒரு MiG-21 வந்து F-16 ஒரு விமானத்தை தாக்கிவிட்டு அந்த இவருடைய விமானம் அங்கே கீழே விழுந்தபோது அபிநந்தன் ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு உடனே இந்தியாவுக்கு மோடி அரசுக்கு சொன்னபோது அவரை வந்து சித்திரவதை பண்ணி வழக்கமாக வந்து கொண்டுடுவாங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஜெயிலில் போட்டு கொண்டு இருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க இந்திய இராணுவ வீரர்கள். அந்த அம்மா இந்திரா காந்தி இருக்கும்போது தான் அவங்க 90,000 பேர் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து அவங்க இராணுவ வீரர்களை வந்து விடுதலை பண்ணணும்னு பாகிஸ்தான் கேட்டபோது கைது போட்டு கொடுத்துருச்சு. உடனே என்ன கேட்டிருக்கணும், நம்மளுடைய இந்திய வீரர்கள் அங்கே சில 100 பேர் இல்லை ஒரு 1000 பேர் வந்து அங்கே சிறையில் இருக்காங்க. 90,000 பேர் அவன் விடுதலை பண்ணணும்னு கேட்கும்போது உடனே நம்ம என்ன கேட்கணும், அந்த 1000 பேரை நீ விடுதலை பண்ணணும் கேட்கல. அதில் நிறைய பேர் வந்து சித்திரவதை பண்ணி கொண்டுட்டான், சில பேர் வயசாகி நோய் வந்து செத்து போயிட்டான். இது அந்த அம்மா இந்திரா காந்தி பண்ணிட்டு போனது. அதை விடுங்க, அது பழைய கதை. இப்போ வந்து அந்த MiG-21 விழுந்துச்சே, அவர் வந்து உடனே மோடி பிரதமர் வந்து அதாவது இந்திய அரசு, நீங்கள் மோடின்னு சொன்னால் உடனே என்ன பிஜேபின்னு இது வேற சொல்ல, அது வந்து இந்திய அரசு அப்போ என்ன சொல்லிச்சு, நீ அந்த ஆளை திருப்பி அனுப்பலைன்னா ராவல்பிண்டி பார்த்து ஒரு பிரம்மோஸ் வச்சுருக்கோம் ஏவுகணை, கராச்சியை பார்த்து ஒன்று வச்சுருக்கோம், லாகூரை பார்த்து ஒன்று வச்சுருக்கோம், 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே பதில் சொல்லு. இப்படி ஒரு அவங்களை அதாவது மிரட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்தியா இருந்தது. இதுக்கு மோடி தான் காரணமா, யார் தான் காரணம் இல்லை, இந்தியா என்ற ஒரு தேசம் காரணம். நம்ம அப்படி தானே பெருமைப்படணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த அபிநந்தன் எந்த சாதி, நான் சாதியை குறிப்பிட விரும்பல. இப்போ நம்ம வந்து அபிநந்தன் எந்த சாதின்னு நம்ம வந்து பார்க்குறோமா, இல்லை, ஒரு இந்திய இராணுவ வீரன். அவன் எந்த சாதி, எந்த மாநிலம், எந்த மொழி, எதேச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழர். அப்போ நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அவர் தமிழர்னு. அதுக்கப்புறம் அவர் எந்த சாதி அப்படின்னா தேவையில்லை. எனக்கு தெரியும் அவர் எந்த சாதின்னு, உங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்து தேவையில்லை அது. ஏன்னு கேட்டால் இராணுவத்தில் ஏது சாதி, போய் அங்கே சுடுறான்னா சுடணும். மேலே சொல்கிறவன் வந்து உயர் சாதியினர் வந்து கீழே இருக்கிற இராணுவ வீரராக இருப்பான், வேற ஒரு சாதியினர் வந்து உத்தரவிடுற நிலையில் இருப்பான். நீ அந்த சாதி, நீ எனக்கு எப்படி உத்தரவிட முடியும் சொன்னால் அதுக்கப்புறம் கோர்ட் மார்ஷல் பண்ணி அவனை உள்ள தள்ளிடுவாங்க. இதுதான் இராணுவம். இந்த டிசிப்ளின் தான் இராணுவம். இந்த டிசிப்ளின் மக்கள்கிட்ட இல்லை, அரசியல்வாதிகள்கிட்ட இல்லை, அதிகாரிகள்கிட்ட இல்லை, இராணுவத்தில் இருக்கு. அதையா கெடுக்கிறீங்க. இந்த ஆள் ராகுல் காந்தி நீ நல்லது பண்ணலைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து தேவையில்லாததை வந்து பண்ணி இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள், பாரதத்தின் பெருமை வலிமை, இதை கெடுத்துடாம அவ்வளோதான். நல்லது. பகுதி 2 இதில் முடியுது. 3வது பகுதியில் இன்னும் முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது. சந்திப்பாங்க. நன்றி.